Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் வேலை பார்த்து வரும் ஐடி ஊழியரின் உயிரை ஒற்றை சிகரெட் குடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்து 34 வயதான இளைஞர் நேதாஜி என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை சாலிகிராமம் விஜயராகவபுரம் பகுதியில் அறையெடுத்து தங்கி வந்துள்ளார். சாப்ட்வேர் என்ஜினியரான நேதாஜி குடும்ப பிரச்சனை காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார். இதனால் தினமும் நேதாஜி மது அருந்தும் பழக்கமுடையவர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10ஆம் தேதியன்று அதிகாலை 3 மணி அளவில் நேதாஜி தங்கியிருக்கும் அறையில் இருந்து கரும் புகை வந்ததை அக்கம் பக்கத்தினர் உணர்ந்திருக்கிறார்கள். உடனே நேதாஜியின் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது அவர் உடலில் லேசான தீக்காயங்களுடன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தது தெரிய வந்தது. உடனே அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கே நகர் போலீசார் நேதாஜியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் நேதாஜி ஏற்கனவே உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது நேதாஜி இரவில் மெத்தையில் அமர்ந்து மது அருந்திவிட்டு சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மது போதையில் படுத்த நேதாஜி கையில் வைத்திருந்த சிகரெட்டின் தீக்கங்கு மெத்தையில் தீ பற்றி எரிந்துள்ளது. மது போதையில் கிடந்த நேதாஜி இவை எதுவும் தெரியாத நிலையில் படுத்து உறங்கியுள்ளார். மெத்தை முழுவதும் தீ பரவிய நிலையில் ஜன்னல் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததால் புகை வெளியேற முடியாமல் அறை முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்ட நேதாஜி பரிதாபமாக உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.